அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோனின் அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். வினைத்திறன்மிக்க கற்றலிலே ஒருவருடைய உடல் ஆரோக்கியம் பெறுகின்ற முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பேசினோம். இன்று நாம் உள ஆரோக்கியம் அல்லது உள்ளம், கற்பவனின் உள்ளம், மாணவனுடைய உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கும் ஒரு சிறந்த கற்றலுக்கும் வினைத்திறனுள்ள கற்றலுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு மாணவன் சிறப்பாக படித்தல் என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அவ்வாறு சிறப்பாக கற்றலில் செல்வாக்குள்ள இரண்டாவது முக்கியமான காரணி கற்பவனின் மாணவனின் உள்ளம். அது எவ்வாறு இருக்க வேண்டும்? முதலாவதாக அதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு முக்கியம். எண்ணங்கள் அலை அலை போன்று தோன்றுகின்ற ஒருவனுடைய மாணவனுடைய உள்ளம் ஸ்திரமின்மையால் பாதிக்கப்படுகிறது. மன ஸ்திரப்பாடு, உள ஸ்திரப்பாடு அவசியம். எண்ணங்கள் ஒன்று குவிக்கப்பட வேண்டும், அவை ஸ்திரமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த உள்ளத்திலே டிசையர் டு லேர்ன், கற்கின்ற ஆர்வம், ஆசை, விருப்பம் இருக்க வேண்டும். அந்த உள்ளம் மகிழ்ச்சி உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளமாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்றாகும். ஹாப்பியர் சைல்ட் லேர்ன் மோர் சொல்வார்கள். ஆரோக்கியமான பிள்ளைகள் அதிகம் கற்கிறார்கள் என்பதைப் போல மகிழ்ச்சியான பிள்ளைகள் அதிகம் கற்கிறார்கள். கற்றலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு மாணவன் ஒரு பாடக்குறிப்பு புத்தகத்தை அல்லது ஒரு எக்ஸசைஸ் புக்கை படிப்பதற்கு அவன் முயல்கின்ற பொழுது அவனிடம் இருக்க வேண்டிய முதலாவது விஷயம் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசை, ஆர்வம். இவையெல்லாம் அவனுடைய உள்ளத்தோடு தொடர்படுகின்ற காரணிகளாகும். எனவே சந்தோஷமான பிள்ளைகள் அதிகம் கற்கிறார்கள். ஹாப்பியர் சைல்ட் லேர்ன் மோர் என்பதை வளர்ந்த மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு கற்க வேண்டும். பெற்றோர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான மாணவர்களை பராமரிக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்றாகும். அதே போன்று கற்பவனுடைய உள்ளம், ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம்தான் தன்னம்பிக்கை என்று சொல்வார்கள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னால் கற்க முடியும், என்னாலும் கற்க முடியும், என்னாலும் 100 புள்ளிகள் பெற முடியும், என்னாலும் அதிகூடிய புள்ளிகளை கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் பெற முடியும், எனக்கும் வகுப்பிலே முதல் மாணவனாக தேற முடியும் என்ற அந்த தன்னம்பிக்கை முக்கியமானதாகும். தன்னம்பிக்கையே வாழ்க்கையின் முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. முகேஷ் அம்பானி என்ற இந்தியாவினுடைய கோடீஸ்வரர் உலகத்தில் இருக்கின்ற 58 மல்டி பில்லியனரிலே ஒருவராக கருதப்படுகின்றவர். அவர் 15,000 ரூபாவோடு தான் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார் என்று நாங்கள் அறிகின்றோம். முகேஷ் அம்பானி தன்னுடைய தொழில் முயற்சியில் பல்வேறு கட்டங்களிலே படுமோசமான தோல்விகளை அவர் சந்தித்தார். ஆனால் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்த ஒருவர், தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்த ஒருவர் எப்படி உலக மல்டி பில்லியனராக, கோடீஸ்வரராக மாறினார் என்று நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அவரிடம் இருந்த தன்னம்பிக்கை தான் அதற்கு காரணம். தோல்விக்கு மேல் தோல்வியை தழுவிய அவர் ஒவ்வொரு தோல்வியையும் தனது வெற்றிக்கான படிக்கல்லாக அவர் பயன்படுத்தி இந்த இடத்திற்கு இப்பொழுது அவர் வந்து சேர்ந்திருக்கின்றார். ஆகவே எங்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு, எங்களிடம் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். கற்கின்ற மாணவனுக்கு அந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தலையும் பெற்றோர்கள் தங்களுடைய வழிகாட்டல்களையும் தெளிவாக வழங்குதல் வேண்டும். ஆகவே தன்னம்பிக்கை என்பது ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாகும். அதுபோன்றுதான் அந்த மாணவனுடைய உள்ளத்தோடு தொடர்பான இன்னொரு விடயம் இருக்கின்றது. மகிழ்ச்சி என்ற ஒரு பாசிட்டிவ் இமோஷன், ஒரு நேர்ப்பாங்கான மனவெழுச்சி எப்படி கற்றலுக்கு துணை செய்கிறது, நினைவாற்றலை அதிகப்படுத்துகின்றது, கிரகித்தலை ஊக்குவிக்கின்றதோ, மறுதலையாக நெகட்டிவான எமோஷன்ஸ்கள், அதாவது எதிர்ப்பாங்கான எதிர்ப்பாடான மனவெழுச்சிகள், கவலை, துக்கம், பயம், பதட்டம், டென்ஷன் போன்ற பண்புகள், மனவெழுச்சிகள் உள்ளத்தில் நிரம்பி கிடக்கின்ற மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் கற்றலிலே கோட்டை விட்டு விடுவார்கள் என்பதையும் ஆய்வுகள் நிறுவியிருக்கின்றன. எனவே நாங்கள் சொல்கின்றோம், ப்ரொலாங்ட் வரினஸ், நீண்ட கவலை உள்ள மாணவர்களுடைய கற்றல் பாதிக்கப்படுகிறது. அதே போன்று பயம், பதகளிப்பு, ஃபியர், ஆங்ஸைட்டி போன்ற மன எழுச்சி தளம்பல்களுக்கு உட்படுகின்ற மாணவர்களுடைய கற்றலும் பாதிக்கப்படுகிறது. இந்த மனவெழுச்சி சமநிலையை பேணுதலிலே பெற்றோருக்கு ஒரு பங்கு இருக்கின்றது, ஆசிரியருக்கு ஒரு பங்கு இருக்கின்றது, அந்த மாணவனுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது, அந்த மாணவனுடைய நண்பர்களுக்கு, சகபாடிகளுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. எல்லா பங்கினர்களும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் இந்த விடயத்தை மிக நுணுக்கமாக
உணர்ச்சிகரமாக இதனை புரிந்து கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை உருவாக்கக்கூடிய விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதே போன்று கற்றலிலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபடுங்கள், ஆசையோடு ஆர்வத்தோடு ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். வான்கோழிகள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். வான்கோழிகளால் பறக்க முடியாது. அவை அதிகம் சத்தம் போடும், ஆனால் பறக்க முடியாது. அதிகம் பறக்க வேண்டுமென்றால் நாம் வான்கோழிகளோடு சேரக்கூடாது. அதுபோன்றுதான் சொல்வார்கள், நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உந்துகோலையும் வழங்குகின்ற சகபாடிகளோடு தான் மாணவர்கள் ஒன்று சேர வேண்டும். தன்னம்பிக்கையற்ற, மன எழுச்சி தளம்பலுள்ள, அந்த எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத, கவலையோடும் பதற்றத்தோடும் நம்பிக்கையினத்தோடும் இருக்கின்ற மாணவர்களோடு நீங்கள் சகவாசம் வைப்பீர்கள் என்றால் வான்கோழிகளோடு சேர்ந்து பறக்க ஆசைப்பட்டவர்கள் போன்று நாம் மாறிவிடுவோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, எங்களுக்கு மன தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும், கற்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டுகின்ற, ஊக்கமளிக்கின்ற சகபாடிகளோடு தான் நாங்கள் சேர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கல்வியில் தேர முடியும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, எங்களுடைய கற்றலுக்கு சிறந்த மாணவர்களை நாம் தயார் செய்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அப்பால் உள ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உள ஆரோக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சி அதிலே முக்கியமான ஒன்றாகும். எனவே நம்பிக்கை உள்ள மனது, தெளிவுள்ள மனது, தன்னம்பிக்கை உள்ள மனது, ஆசை ஆர்வம் உள்ள மனது, மகிழ்ச்சி உள்ள மனது, இந்த மனதை கொண்டிருக்கின்ற உற்சாகம், மன உற்சாகம் கொண்ட மாணவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நினைவாற்றல், கிரகித்தல் திறன் எல்லாம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்கின்றோம். நன்றி.